ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சென்னை ஈக்காட்டுத்தாங்கல்ல இருக்க பர்மா காலனியை அடுத்துள்ள ஆத்துக்கோயில் முனீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய சென்னை சிட்டியில் நடு இடத்துல இந்த மாதிரி ஒரு கிராம தோற்றத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் ஆலயம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஹாய் விவர்ஸ், க்ளவுட் நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயத்தின் பெயர் ஆத்துக்கோயில் முனீஸ்வரர் ஆலயம். இது கிண்டியில் ஈக்காட்டுத்தாங்கல் அருகில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் முனீஸ்வரன் ஆலயம் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். இந்த பிரம்மாண்டமான முனீஸ்வரர் சிலையினுடைய உயரம் 48 அடி உயரம் கொண்டது. இது 48 மண்டலத்தை குறித்து சில கணக்குகள் வைத்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயில் 100 ஆண்டுகளுக்கும் முன்புள்ள பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும். இந்த முனீஸ்வரர் ஆலயத்தின் கீழ் பகுதியில் உள்ள சிலைகள் பல அர்த்தங்களை குறிக்கிறது. முனீஸ்வரர் சிலைக்கு அருகே உள்ள கருப்பணசுவாமி மிக பயங்கரமாகவும் கோபத்துடனும் காட்சியளிக்கிறார். முனீஸ்வரருக்கு வலதுபுறத்தில் ஐயனார் சிலையும் உள்ளது. குதிரை மேல் ஏறி வேட்டைக்கு செல்லும் தோற்றத்தில் ஐயனார் சிலை மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் மிக மிக முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு பயன்படும் விதமாக ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிபோதை ஆசாமிகளை இந்த கோயிலுக்கு அழைத்து கயிறு கட்டினால் அந்த குடிபோதை பழக்கத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் பின்பற்றிட்டு வராங்க. மது பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் மதுப்பிரியர்களை இந்த கோயிலுக்கு அழைத்து முனீஸ்வரருக்கு அருகில் சத்தியம் வாங்கி கொண்டு அந்த கயிறை கட்டினால் அந்த குடிபோதை ஆசாமிகள் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுபட்டு திருந்தி வாழ்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் மதுப்பிரியர்கள் இது போன்ற ஆலயத்தை தேடி வந்தால் அவர்களுக்கு நீங்கள் இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லி இந்த ஆலயத்திற்கு அனுப்பி அவர்களை திருத்தலாம். இந்த பிரம்மாண்ட முனீஸ்வரர் சிலைக்கு எதிரே முனீஸ்வரரின் குதிரை சிலையும் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இங்குள்ள சிற்பங்கள் அனைத்தும் மிக அற்புதமாகவும் அழகான வடிவமைப்பை கொண்டதாகவும் உள்ளது. முடிந்தால் நீங்களும் ஒருமுறை தரிசனம் செய்து செல்லுங்கள். இந்த பிரம்மாண்ட முனீஸ்வரர் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளியை நிரப்பும் விதமாக காட்சியளிக்கிறார். இங்குள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் பல மக்களின் குலதெய்வமாக உள்ளார். இந்த ஐயனார் சிலை சற்று உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் இதனுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய அம்சம் அனைத்துமே தத்ரூபமாக நேரில் பார்ப்பது போல் காட்சியளிக்கிறது. இந்த திருக்கோயில் மிக சக்தி வாய்ந்தது எனவும் அதனாலேயே இப்பகுதிக்கு கயிறு கட்டி செல்லும் குடிமக்கள் குடியை நிறுத்திவிடுவதாகவும் மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் இதன் மேலே உள்ள கன்னிமார் சிலைகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பார்ப்பதற்கே மிக அழகான தோற்றத்தில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய அழகு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு சிலைகள் எல்லாம் உண்மையாலுமே அவ்வளவு அழகாக வண்ணம் பூசப்பட்டு மிக பிரம்மாண்டமாக தெரியுது. உள்ளே அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே மேலே சீலிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா சர்ப்பங்கள், அதாவது பாம்பு சிலைகள் கீழ் நோக்கி நம்மை கடிக்க வருவது போல் ஒரு தோற்றத்தில் தத்ரூபமாக சிலைகளாகவே அமைக்கப்பட்டிருக்குது. இது பெயிண்டிங் கிடையாது, இது முழுக்க முழுக்க சிலைகளே. உள்புறத்தில் பக்கவாட்டிலையும் சிலைகள் பல அர்த்தங்களில் உள்ள தேவர்கள் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் முன்பு வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தில்
பக்தர்கள் வேண்டி அன்னதானத்திற்கு அரிசியை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். கோயிலை சுற்றி வரும்போது பின்பக்கத்தில் நாகாத்தம்மன் சிலையும் மற்றும் முருகனின் ஆறுபடை வீடு வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் சிலையும் உள்ளது. இந்த கோயிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், அங்காளம்மன் மற்றும் காளியம்மன் ஆகிய 3 சிலைகளும் பிரதானமாக கருவறையில் இருக்காங்க. இங்கே விநாயகரோட சிலை மகாகணபதி சிலையை போல, அதாவது பல கைகளில் தோற்றமளிக்கிறார். அங்காள பரமேஸ்வரி அம்மன் பலரது குலதெய்வமாக கருதப்படுகிறார். இந்த கோயில் அதனால் பிரசித்தி பெற்ற கோயில். அதே போல் காளியம்மனும் பல கைகளுடன் இந்த கோயிலில் காட்சியளிக்கிறார்கள். இங்கே நீங்கள் தரிசனம் செய்ய இயலாதவர்களும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தரிசனம் செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. எனவே இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த புண்ணியம் உங்களை சேரும். நிறைய பேர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா அவங்க தரிசனம் செய்ய ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. நன்றி, வணக்கம். இது இந்த கோயிலோடைய பழைய தோற்றம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் போடுற சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரும்.